சாப்பிடும் போது சட்டம் பிறகு போடுற அழியிலையே. ஏய், இனிமே அருவிக்கு நடந்தான் போனோம். நடக்கணும். பணம் வேணுமா வேணாவா? அப்ப இறங்க. என்ன இந்த தண்டசோரங்க ஒரு பயிலும் ஃபோன் பண்ண காணோம். இப்படி போலாம். ஹலோ என்னடா அருவிகிட்ட போயிட்டீங்களா? இந்நேரம் போயிருப்போம் தலைவரே. மலையில பாதிக்கு மேல ரோடே இல்ல. ரொம்ப தூரம் நடந்துதான் போகணும் போல இருக்கு. ஆமா, இங்கெல்லாம் ஏன் நீங்க ரோடே போடல? நடந்து போறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? டேய், நான் வெறும் எம்பி தான்டா. எனக்கு என்ன டிபார்ட்மெண்ட் ஒதுக்கி மினிஸ்டர் போஸ்டா கொடுத்துருக்காங்க. மந்திரி ஆகாமலே 100 கோடி அடிச்சிருக்கீங்க. மந்திரி ஆயிருந்தா 1000 கோடி கொள்ளை அடிச்சிருப்பீங்க. தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு போய் பொட்டியை தேடுற வழியை பாருங்க போங்க. கவலைப்படாதீங்க தலைவரே. இவனுக்கு தின்னு தீக்கிறதுக்குள்ள எப்படியும் பொட்டியை கண்டுபிடிச்சிருவோம். சொல்லு தமிழ். எங்கடா இருக்க? காட்டுல இல்ல வீட்டுல இருக்கேன். சொல்லு தமிழ், என்ன விஷயம்? ஏன் நேத்து மதியத்துல இருந்து போனே பண்ணல? ஏய், நான் உனக்கு ஃபோன் பண்ணிட்டு தான் இருந்தேன், நீ தான் எடுக்கல. அதான் நானும் பண்ணல. நான் எடுக்கலனா நீ போன் பண்ண மாட்டியா? இல்ல தமிழ், நீ சொன்னதை பத்தி நான் யோசிச்சுட்டு இருந்தேனா, அதான் ஃபோன் பண்ணல. நீ ஒன்னும் யோசிக்க வேணாம். எனக்கு தெரிஞ்ச லாயர் கிட்ட சொல்லி உனக்கு ஒரு வேலை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். என்னது வேலையா? இப்பெல்லாம் என்னால வர முடியாது, அம்மா பக்கத்துல இருக்காங்க. அம்மா பக்கத்துல இருந்தா உன்னால வர முடியாதா? சீக்கிரம் வா, உன்னை பார்க்கணும் போல இருக்குடா. அம்மா பக்கத்துல இருக்கும்போது நான் வந்த மரியாதையே இருக்காது. நான் சொல்றதுக்கு ஹலோ ஹலோ ஹலோ. டேய் கருப்பு, அப்படி ஒரு மூலிகை இருக்காடா? ஹலோ. இல்லவே இல்ல. ஹலோ. எதுக்கு ஃபோன் வச்சிருக்கோம்? ஃபோன் பேசுறதுக்கு. ஃபோன் வர்றதே தெரியாம அப்படி நைஸா எடுத்து பேசுறே எப்படி? 5 வீட்டுக்காரே, இது கூட தெரியாம வைப்ரேஷன்ல வச்சிருக்கேன். ஓ, வைப்ரேஷன். இந்த ஜெனரேஷனே ரொம்ப வீக்கா இருக்குடா. ஃபோன் வரும்போது ஒரு ரிங் டோன் வச்சிருக்கோம். எதுக்கு தெரியுமா? எதுக்கு? அப்படி கேட்கும் போது 4 பேர் நங்கா 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 ஜிங்கா ஜிங்கா அப்படின்னு குத்தாட்டம் போடுற மாதிரி உணர்வு வரும். இப்போ என் பொண்டாட்டி அனலட்சுமி ஃபோன் பண்ண போறேன், அப்போ ஒரு ரிங் டோன் வரும் பாரு. வந்துருச்சுல. வாங்கடா 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 ஆடலாம் வாங்கடா. சொல்றது கேளு. நானா பாரு, ரிங் டோன் சவுண்ட் கேட்டா பாண்டியாவது ஆண்டியாவது எவனா இருந்தாலும் இந்த பாட்டுக்கு ஆடு கண்டாகணும். ஆடுறா ஆடு. நீ ஆடு. நீ ஆடு. ஏய், நீ என்ன சொன்ன? பாண்டி ஆடுறதுக்கு எவ்வளவு ஆசையா ஓடி வர மாதிரியே வர வர பண்ணி கால் அட்டெண்ட் பண்ற சீக்கிரம் வந்து ஆடிக்கலாம். ஓடியா ஓடியா. அத்தை, அத்தை. அட வாமா தமிழ்ச்செல்வி, உங்க அப்பா ஏதாவது சொல்லி அமிச்சாரா? அவர்லாம் எதுவும் சொல்லல, நானா தான் வந்தேன். சரி, முதல்ல வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு ஆர்த்தி தான் எடுக்கல. உள்ளவமான் கூட கூப்பிட மாட்டீங்களா? என்ன சொல்ற தமிழ? எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. உங்களுக்கு ஒண்ணும் புரியாது. அவன் இங்க இருக்கான். என்ன இவ இங்க காணோம். உன்னை பார்த்து உன் கூட பழகினதுனாலதான் அவன் மாறிட்டான் போல. இப்போதான் அவனுக்கு நல்ல புத்தி வந்திருக்கு. கோயிலுக்கு போயிட்டு வந்து பணம் சம்பாதிக்க போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஓ, எனக்கே சர்ப்ரைஸா? நேர்ல வா, பேசிக்கிறேன். என் புள்ள எப்படி உருப்பிடுவான்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். நீ வந்துட்டல்ல, இந்த சந்தோஷத்துல நான் இப்போ செத்து போயிட்டா கூட எனக்கு கவலை இல்லம்மா. ஐயோ அத்தை, ஏன் இப்படி பேசுறீங்க? இனிமே எந்த சூழ்நிலையிலும் இப்படி பேசாதீங்க. அம்மா இல்லாம வளர்ந்தனா அம்மாவா உங்களை தான் நினைச்சிட்டு இருக்கேன். எப்படியோ ஒரு வழியா அருவிக்கு வந்துட்டோம். டேய், என்ன பார்த்து கூட்டு போங்கடா. அப்பா, எவ்வளோ பெரிய அருவிடா. திண்டத்திலே இருக்காத, சீக்கிரம் வாயா. வர போய் 100 கோடி தேடுவோம். பேசாம நீங்க போங்க, தேடிக்கிட்டு தான் வரேன். தேடுற லட்சணம் தெரியுது, வாயா.
ரூபாய்க்கே வழியை காணும் 100 கோடிங்கிறானு எப்படி நம்புறது? அலிபாபா 47 குகை மாதிரியே இருக்குது. ஒருவேளை அந்த படம் இங்கே தான் எடுத்திருப்பாங்களோ? இருக்கும் இருக்கும். நம்ம தேடுவோம். இந்த பாறைகளை ஒன்றையும் காணமே. இங்கே தான் வச்சேன்னு சொன்னா அந்த சொட்ட தலைய எங்க வச்சானே தெரியல. ஒன்றையும் காணமே. என்னது நம்பர மாட்டேங்குது. ஏய் என்னடா தேடுறீங்க? உள்ளதாண்டா. என்ன தேடுறீங்க? அதான் 100 கோடி சொன்னோம்ல. 100 கோடியா? ஏய் என்ன? நாளைக்கு காலையில நியூஸ் பேப்பர்ல மலைப்பகுதியில் 3 லூசுகளின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு வருதா பாரு. நாளியா உன்னோட சேர்த்து தான். யோ நீ பணத்தை தேடு. இல்லாத பணத்தை எங்க போய் தேட? மாப்பிள்ள இங்க பாத்தியா? பார்த்துட்டு மாப்பிள்ள இங்கே இல்லை. ஏல அங்க 200 கோடி இருக்கு, அங்க போய் பாப்போம். செல்ல உடைச்சு அடங்கல பத்தியா நீ? 100 கோடியா? என்னடா என்னமோ புதுசா பாக்குற மாதிரி என் மூஞ்ச பாத்துக்கிட்டு இருக்க, என்ன விஷயம்? ஐயா பெட்டி எங்க இருக்குன்னு ஈஸியா கண்டுபிடிக்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமியார் இருக்காரு. யார் அவரு? அவர் பேரு குடும்படி சித்தர். ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. பண்ணாரி அம்மன், நாகாத்தம்மன், புத்தம்மன், பத்திரகாளி அம்மன், உத்தரகாளி அம்மன் அப்படின்னு 5 அம்மனும் குடியிருக்காங்க. அவர் அக்கினி வளர்த்து பூஜை பண்ணா புத்த அம்மன் அவருக்குள்ள போய் அருள்வாக்கு சொல்லுமா. அவர் அருள்வாக்கு சொல்லித்தான் காணாப்பன நிறைய பொருளையும் கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, கேரளாவில் இருக்கிற பத்மநாப சுவாமி கோயில்ல பூட்டுல பாதாள அறைக்குள்ள கோடிக்கணக்கில் சொர்ணம் இருந்துச்சுல, அதைய இவர் கண்டுபிடிச்சு சொன்னனால எடுத்தாங்களா. காதை கொடுங்களேன், பாகுபலி படம் எடுத்தா பல ஆயிரம் கோடி ரூபாய் லாபம் கிடைக்குன்னு சொன்னதே இவர் தானே. கூட்டிட்டு வாடா அந்த தெய்வத்தை. ஐயா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. சாமி கும்பிட்டுக்கிறேன். சாமி, இவர்தான் எங்க முதலாளி. வாங்க வாங்க உள்ள வாங்க. வாங்க சாமி, வாங்க உள்ள வாங்க. சொல்லுங்கடா, என்னாச்சு? தலைவரே, உத்தம வீட்டுக்கு ஏதோ பெரிய சாமியார் வந்திருக்கா தலைவரே. அவன் காலில் விழுறத பார்த்தா அடுத்த முறை எம்பி ஆகிறதுக்காக ஏதோ பெரிய யாகம் பூஜைன்னு பண்ணுவான் போல இருக்கு தலைவரே. அப்போ ஒன்று பண்ணுங்க, அந்த சாமியார் பூஜையை முடிச்சுட்டு வெளில வந்தா அவரை தூக்கிட்டு வந்துருங்க. அவர் உத்தமபுத்தனுக்கு என்ன யாகம் பண்ணாரோ அதுக்கு எதிராக நானும் யாகம் பூஜைன்னு பண்ணி பதவி ஏம்ப கொண்டு வரேன். ஓம் ரீம் காளி காளி மகா காளி காளி நீலி சூளி. தாயே, பிள்ளைங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லுமா தாயே. காளி பண்ணாரி அம்மா, பொட்டி எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லம்மா. உங்க ஆளுங்க 5 பேர் இருக்காங்களா? ஆமா சாமி. ஒன்னையும் காணுமே, அந்த பக்கம் போய் தேடுவோம். காளி எது மொத்த குரங்கா? என்னய்யா? ஏய் யாரா நீங்களா? கேக்குறேன்ல. 5 வீட்டுக்காரரு. வீராட்டு. நான் கருப்பு, நான் உறுப்பு. நீ சிவப்பு. ஐயோ, ஆமா, நீங்களே யாரு? நான் மாவட்ட செயலாளர். நான் தமிழ்நாட்டுக்கே கவுன்சிலரு. அடுத்த எம்எல்ஏ. நான் 145வது வார்டு செயலாளரு. அந்த சந்துல ஒரு ஜந்து ஒளிஞ்சுது, அது யாரு? அந்த ஜந்து இதுவா பாரு. நான் மொட்டை செயலாளர். அரசியல்வாதில இங்க என்ன பண்றீங்க? அது எங்க தலைவரு, அவர் பேரு என்ன? உத்தம. அவர் இங்க பெட்டியை மறைச்சு வச்சுட்டு சொன்னாரு, அதை கண்டுபிடிக்க நாங்க வந்தோம். ஓ, நீங்களும் அதுக்கு வந்தீங்களா? ஏய், அப்ப 100 கோடின்னு சொன்னதெல்லாம் உண்மைதானா? சொன்னோம்ல, உண்மைதான். 100 கோடி உண்மைதான். அப்ப 2 குரூப்பும் பணத்தை தேடி தான் வந்திருக்கோமா? ஆமா, ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுவோம், கிடைச்சா பாதி பாதி எடுத்துக்கலாம். டீலா? டீல் ஓகே. காட்டுக்குள்ள இருக்காங்களா? ஆமா சாமி. ஹாய் பார்ட்னர்ஸ். மேற்கு திசையில இருக்காங்களா? போன போடு. புறா மட்டும். என்னடா சும்மா கிட்ட போடுறேன். அதான் டீல் போட்டாங்கடா. இவன் எல்லாமே பாதி பாதி தான். ஐயோ அண்ணா, போன் ஆஃப் பண்ணுங்க. ரிங் டோன் கேட்டாலே பாண்டி கலர்ச்சி. டேய் பொட்டி கிடைச்சிருச்சுடா. என்ன கட் பண்ணிட்டான்? ஏய் பொட்டி கிடைச்சிருச்சு. பொட்டியில இருக்கிற நாங்களே பிரிச்சு எடுத்துக்கிறோம். நீங்க கிளம்புங்க. டீல் கேன்சல். கிடைச்சிருச்சா? ஏன் சுச்சு? ஏன்டா சித்த போன? அதான் மாவட்டம் சொன்னாரே, டீல் கேன்சல். காது கேட்கல செவுடா. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கேன்சல் பண்ணா சிப்ஸா நிமிஷத்துக்கு வந்துருக்குமே. டேய், யார கட்டியா கேன்சல் பண்ணியா? யார கேக்க? ஏய் என்ன? அதான் எங்களுக்கு எதுவும் வேணாம்னு சொல்லிட்டோம்ல, ஏன் கோவப்படுறீங்க? நாங்க குளிச்சுட்டு கிளம்புறோம். நீங்க அடிச்சுட்டு கிளம்பு, நான் குளிச்சுட்டு கிளம்பிடுறோம். இந்த பக்கம் யாரும் வரக்கூடாது. யார் தலைவரே? சொட்ட தலைவர்
சொல்லுங்க தலைவரா. ஏன்டா கட் பண்ண? நீங்க தானே தலைவரை பொட்டி கிடைச்சிருச்சுன்னு சொன்னீங்க. டேய், இங்க குடும்பசாமி வந்து பூசை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் குறி பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. கண்டிப்பா பொட்டி கிடைச்சிரும்ன்ற அர்த்தத்துல சொன்னடா. இப்ப சாமி சொல்றத கேட்டு கேட்டு அந்த திசையில போனீங்கன்னா நம்ம பொட்டி எல்லாம் நிச்சயமா கிடைச்சிரும். அப்படியே லைன்ல இரு. சரிங்க தலைவரா. அவங்களுக்கு மேற்கு பக்கமா ஒரு பெரிய மரம் இருக்கு, பார்க்க சொல்லு. பெரிய மரம் இருக்கா பாரு. இருக்கு தலைவரா. இருக்கா சாமி? அங்க போ சொல்லு. போடா. வந்துட்டேன் தலைவரா. கொஞ்ச தூரத்துல ஒரு வட்ட வடிவ பாறை இருக்கு, அங்க போ சொல்லு. நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டோம். அவங்க இருக்கிறதுக்கு வலது பக்கமா ஒத்தையடி பாதை மாதிரி ஒரு வழி தெரியும், பார்க்க சொல்லு. வலது பக்கம் பாதை இருக்கான்னு பாரு. வலது பக்கம் ஏதோ பாதை இருக்கா பாருங்கடா. பாதையெல்லாம் ஒன்றும் இல்லை தலைவரா. பாதையெல்லாம் இல்லைன்னு சொல்லுங்க. என்னோட வலதுக்கு ஒன்றும் இல்லை தலைவரே. என்னோட வலது பக்கம் ஒன்றும் இல்லை தலைவரே. யாருடைய வலது பக்கம் பாதை இல்லை. இல்லையா சாமி? நல்லா பார்க்க சொல்லு. நல்லா பாருடா. நல்லா பாருங்கடா. புது தலைவரா, என் வலது பக்கம் பாதை இருக்கு தலைவரா. ஏன்டா சொன்ன? உன்னோட வலது பக்கம் ஒத்தேடி பாதை இருக்கான் தலைவரே. அப்ப அதான்டா, அதுல போங்க. அதை நோக்கி முன்னாடி போனா தண்ணி போன பாதை தெரியும். 200 அடி நடந்து போனா வெள்ளையா ஒண்ணு தெரியும், அதுலதான் பொட்டி இருக்கு. கேட்டியாடா? அதுலதான் பொட்டி இருக்கான். 200 அடி தூரத்தை பொட்டி இருக்கா? 200 அடி தூரத்துலயா? ஆமாண்டா. லெஃப்டா ரைட்டா? தலைவரே, லெஃப்டா ரைட்டா? ரைட்டாண்டா. ரைட்டா? வாங்கடா. போயிட்டு இருக்கேன் தலைவரே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஓம் காளி நீலி. 195 196 197 198 199 200. தலைவரே, வந்துட்டேன் தலைவரே. தலைவரே, அந்த சாமியாரு அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில நம்ம கார் நிறுத்தின இடத்துக்கே திரும்பி வர வச்சுட்டான். அவன் சரியான போலி சாமியாரா இருப்பான் போல இருக்கு. ஒழுங்கா நாங்களே தேடி இருந்தா இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்போம் தலைவரே. ஓ டேய் குடும்பசாமி, நிறுத்துறா. யார பார்த்து மரியாதை இல்லாம பேசுற? எனக்குள்ள 5 தெய்வம் குடி இருக்கு. வாடகை எவ்வளோ? கிண்டல் பண்ணாத. உனக்குள்ள 5 தெய்வம் குடி இருக்கா? இப்போ உன்னை விடுற ஒரு அறையில 5 தெய்வம் அது கோயிலுக்கு போய் செட்டில் ஆக போகுது பாரு. டேய் கோவாலு, என்னடா இது? என்ன வேஷம் போட சொல்லி இப்படி மாட்டி விட்டியடா? நான் உனக்கு என்னடா பாவம் பண்ண? கோபால் சொல்லி கெட்ட போட்டு வந்தானா? என்னடா இது? இவன் வாழ. ஐயா, அது வந்து ஓஹோ, கதை அப்படி போகுதா? இரு, முதல்ல ஒன்ன பொழந்துட்டு அதுக்கப்புறம் இந்த கள்ளசாமியை தூக்கி போட்டு மிரிக்க. இவனை கொண்டு போய் அந்த ரூம்ல வச்சாட. இவனுக்கு என்கொயரி இருக்கு, விசாரிச்சுட்டு வரேன். வா. வேணாமா? பூஜைக்கு ஐயா காலை மாலை போட்டு பண்ணிக்கிறேன். வா. என்ன விட்டுருமா? எங்கிட்ட வந்து ஆட்டை போடுறதுக்கு ஐடியா போடுங்க. 50,000 ரூபாயா? இரு, அவனை போய் ஓட்டி. ஏன்டா ஆளாளுக்கு ஏமாத்த வேலை பூச்சா சாமி. எங்க அவன்? டீ சாப்பிட போயிருக்கான், வருவான். ஏண்டி அறிவு இருக்கா உனக்கு? ஒருத்தனை ரூம்ல போட்டு அடைச்சினா பின்னாடி கதவு திறந்துருக்கான்னு பார்க்காம அப்படியே விட்டு வந்துருவியா? உன்னையெல்லாம் நம்பி. ஹலோ, இப்ப என்ன பண்றது? மறுபடியும் அறிவிக்க போயிட்டானுங்கடா. டேய், அந்த ஆளு மறுபடியும் அறிவிக்க போய் தட சொல்றான்டா. வாங்கடா. புது தலைவரே, ஏன்பா? என்னால வர முடியாது, நீங்க எல்லாம் போய் தேடுங்க. ஏன்? எனக்கு பிபி, சுகர், ஆஸ்மா, இருமுலு இல்லாது வேதே இல்ல. அப்ப பணம் வேணாமா உனக்கு? பணம் காவி வேட்டி கட்டதுக்கு அப்புறம் தான் எந்த அரசியலுக்கும் உள்ள மாதிரி முடிச்ச வைக்கின்னு தெரியுது. நான் தான் உண்மை சொல்லிட்டேன். நீ எதுக்கு என்ன பிடிக்கிறீங்க? கார் இருக்கு சாமி. நான் வேணா திரும்ப வீட்டுக்குள்ள போயிட்டுமா? எதிர்கட்சி தலைவர் சங்கையாளுங்க, தூக்குங்கடா தூக்குங்க. ஆளுங்கட்சி அடியே தாங்க முடியல, இதுல எதிர்கட்சி அடியே வேற தாங்க.